அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிறிது நேரம் இந்த வேளையில கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் நாம் கடந்து செல்லலாம். தேவனுடைய நல்ல ஸ்லாக்கியத்துக்காக சர்வவல்லமையுள்ள தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்து வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் இயேசு நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. சிறிது நேரம் தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம். வாசித்த சங்கீதம் 75 அதனுடைய 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். வாசிங்க, வாசிங்க, எடுத்து வாசிங்க. துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கவனிங்க. இங்க இது ஆசாப் எழுதுகிறதான சங்கீதம். அல்லேலூயா. இந்த ஆசாப் யாருக்கு எழுதுறாரு அப்படின்னா சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு எழுதுறாரு. அல்லேலூயா. ஆசாப் ஒரு ஆசாரியன், தாவீது ஒரு ராஜா. அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது ஒரு ராஜா, தேவனுக்கு பிரியமானவன், ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவன், ஆண்டவர் நினைக்கிற பிரகாரம் செய்கிறவன், ஆண்டவர் சொன்ன காரியத்தை செய்கிறவன். அல்லேலூயா. இது தாவீதுடைய வாழ்க்கை. ஆனா ஆசாப் ஆசரிப்பு கூடாரத்திலே தேவனுடைய பணிவிடைகளை செய்கிறவன், தேவனுக்காய் ஊழியம் செய்கிறவன், ஜனங்களுக்காய் திறப்பின் வாயிலே நிற்கிறவன், ஜெபிக்கிறவன், கர்த்தருடைய வார்த்தையை வார்த்தையாய் அறிவிக்கிறவன். அல்லேலூயா. அப்ப இந்த ஆசாப் ராகத் தலைவனாகிய தாவீதுக்கு என்ன செய்யறார்? ஒப்புவித்து சொன்னதான சங்கீதமாகிய பாட்டு தான் இந்த சங்கீதம் 75. அப்போ ஆசாப் என்ன சொல்றாருன்னா, துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். அல்லேலூயா. கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் ஆனாலும் சரி, புதிய ஏற்பாட்டால் ஆனாலும் சரி, தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருடைய கொம்புகளை ஆண்டவர் வெட்டி போடுவார், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் நிறைய துன்மார்க்கமாய் ஜீவித்த ஜனங்கள், நாட்டுக்காரர்கள் என்ன செஞ்சாங்க? எழும்பி வந்தார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் பெலிஸ்தியர் என்கிறதான துன்மார்க்கர் எழும்பி வந்தாங்க. அவருடைய கொம்புகளை ஆண்டவர் வெட்டி போட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா பெலிஸ்தியர் எழுப்பி வந்தாங்க, மோவாபியர் எழுப்பி வந்தாங்க, மீதியானியர் எழுப்பி வந்தாங்க, ஆமென், அமலேக்கியர் எழுப்பி வந்தார்கள், அசீரியர்கள் எழுப்பி வந்தார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது மாதிரி நிறைய கூட்டத்தார் நாடே சேர்ந்து எழுப்பி வந்துச்சு. என்ன சொன்னாங்க? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்ச ஜனமாய் இருக்கிறார்கள், இவர்களை ஓட ஓட விரட்டி விடுவோம், இவர்களை அழித்து விடுவோம், கொன்று விடுவோம், அவங்க வீடு உடைமைகள் பொருட்கள் ஆடு மாடு எல்லாவற்றையும் கொள்ளையடித்து விடுவோம், இஸ்ரவேல் ஜனங்களை இல்லாமல் ஆக்கி விடுவோம் என்று அநியாயமாய் கங்கணம் கட்டி திரிந்த, துர் ஆலோசனை செய்த, வீர பயங்கரமாய் பேசி அவர்களை அப்படி ஆக்கிடுவேன் இப்படி ஆக்கிடுவேன் சொல்லி துன்மார்க்கமாய் யோசித்து சிந்தித்து செயல்பட வந்த எல்லா துன்மார்க்கருடைய கொம்புகளை என் தேவனாகிய கர்த்தர் அவருடைய கொம்புகளை முறித்து போட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, எலியா என்கிற தேவனுடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாய் துன்மார்க்கமாய் ஜீவித்த ராஜா ஆகாப் எழுப்பி வந்தார். ஆகாவுடைய கொம்புகளை தேவனாகிய கர்த்தர் முறித்து போட்டார்.
தாவீதுக்கு விரோதமாய் அல்லது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் பெலிஸ்தராகிய கோலியாத் தன் கொம்புகளை உயர்த்தி கொண்டு வந்தான். அல்லேலூயா. அந்த கொம்புகளை ஆண்டவர் செஞ்சாரு. தாவீது என்கிற சிறிய பையனை கொண்டு அவனுடைய கொம்புகளை முறித்து போட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மீதியானியர்கள் என்ன செஞ்சாங்க? துன்மார்க்கம் ஜீவித்தவர்கள். அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி என்ன செஞ்சாங்க? ரொம்ப ஆக்ரோஷம் கொண்டு வந்தாங்க. ஆனால் கோத்திரத்தில் சின்னவன், குடும்பத்தில் சின்னவன், கோத்திரத்துல குடும்பத்துல ஆள்ல சின்ன, எல்லாத்திலும் சின்ன குடும்பம், சின்னவன். அப்பேற்பட்ட அவனை வைத்து, யாருங்க? கிதியோன். அவனை வைத்து மீதியானியர்களுடைய கொம்புகளை ஆண்டவர் முறித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பவுமே சொல்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், உங்களுக்காய் நான் யுத்தம் செய்வேன். அல்லேலூயா. நீங்க சும்மா இருப்பீங்க, உங்களுக்கு நான் யுத்தம் செய்வேன். நீங்க போங்க. அல்லேலூயா. உங்களோடு கூட இருந்து நமக்கு என்ன செய்யறாரு? உங்களுக்காய். ஆண்டு சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னார், நீங்க போங்க, உங்களோட நான் கூட இருப்பேன், ஜெயம் உங்களுடையது, நீங்க சும்மா இருங்க, நீங்க போங்க. அற்பமான பொருட்களை வைத்து, அற்பமான நபர்களை வைத்து, ஏளனமாய் சின்ன நபர்களை வச்சுதான் ஆண்டவர் பெரிய பெரிய ஜெயத்தை ஆண்டவர் கொடுத்து இருக்கிறார். அதனால தேவ பிள்ளைகளே, கவலைப்படாதீங்க. ஒருவேளை உலக ஜனங்கள், இனஜன பந்துக்கள், சொந்த பந்தங்கள், கூட பரப்புகள் நீங்கள் வேலை செய்யற இடத்துல உங்களை மிரட்டலாம், உங்களை அசிங்கப்படுத்தலாம், உங்களை வேதனைப்படுத்தலாம், உங்களை துக்கப்படுத்தலாம், உங்களை பரிகசிக்கலாம், உங்களை நிந்திக்கலாம், உங்களை அவமானப்படுத்தலாம், உங்களை கண்ணீர் விட வைக்கலாம். அல்லேலூயா. அதன் மத்தியில் நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஒருபோதும் துன்மார்க்கன் ஜெயம் எடுப்பதில்லை. ஒருபோதும் துன்மார்க்குடைய கொம்புகள் உயர்த்தப்படுவதில்லை. அந்த துன்மார்க்குடைய கொம்புகளை என் தேவனாகிய கர்த்தர் தகர்த்து போடுவார். நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, பழைய ஏற்பாடுல சங்கீதக்காரனை தாவீதே சொல்லி இருக்கிறார். என்ன தெரியுமா? ஓ, யாரெல்லாம் ஸ்தோத்திரம் ஆண்டவரை தன் நம்பிக்கையாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு காண்டாமிருகத்தின் கொம்பு கொத்த பலனை தருவார். அல்லேலூயா. காண்டாமிருகனுடைய கொம்பு எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? காண்டாமிருகத்தை எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? பார்த்திருக்கீங்களா? அப்போ அதனுடைய கொம்பு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கொம்பு தான். கேட்டீங்களா? கவனிங்க, ஒரே ஒரு கொம்பு தான். ஆனா அந்த மிருகம் யாருக்கும் பயப்படாது. மனுஷனுக்கு பயப்படாது, யானைக்கு பயப்படாது, காட்டுல சிங்கம், அது ராஜா இல்லையா, சிங்கத்துக்கும் பயப்படாது, புலிக்கும் பயப்படாது, கழுது புலிக்கும் பயப்படாது, சிறுத்தைக்கும் பயப்படாது, எந்த விலங்குக்கும் பயப்படாது. ஏன் தெரியுங்களா? ஒரே ஒரு கொம்புதான், ஒரே ஒரு கொம்புதான் இருக்கும் அதுக்கு. யாராவது துன்புறுத்த போனா, யாராவது ஏதாவது துன்புறுத்த போனா ஒரே ஒரு கொம்புதான். ஆனா கொம்புல வச்சு முட்டிச்சுன்னு வச்சுங்க, அல்லது இப்படி ஒரு தூக்கி விசிச்சுன்னு வச்சுங்க, அவ்வளவுதான் அவங்களுடைய கதி. சரிங்களா? அவ்வளவு ஷார்ப்பா இருக்கு அந்த கொம்பு. யானைக்கு காலே துண்டா போயிடும், அல்லது தும்பிக்கையே துண்டா போயிடும், வயிறே துண்டா போயிடும், அந்த அளவுக்கு ஷார்ப்பா இருக்கும். அந்த இடத்துல அவ்வளவுதான், ஆல் க்ளோஸ் தான், அந்த அளவுக்கு ஷார்ப்பு. காண்டாமல் அந்த கொம்பு கொத்த பலனை தேவ ஜனங்களுக்கு தருகிறார். அல்லேலூயா. நீ நம்பிக்கையா இருக்கும் போது ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் உம்மை நம்பி இருக்கிறேன், ஆண்டவரே உம்மை சார்ந்து இருக்கிறேன், ஆண்டவரே. துன்மார்க்கனுக்கு முன்பாய் துன்மார்க்கனுடைய கொம்புதான் முறிக்கப்படுமே ஒழிய நீதிமானுடைய கொம்பு என்ன செய்தது? அது முறிக்கப்படாது. நீதிமானுடைய கொம்புகள் உயர்த்தப்படும். அல்லேலூயா. பாருங்க, தேவ ஜனங்களை நிறைய பேரு
அழிச்சிருவேன், வெட்டிடுவேன், இல்லாமக்கிடுவேன், இருந்த இடம் இல்லாமக்கிடுவேன், அசிங்கப்படுத்திடுவேன், கேவலப்படுத்திடுவேன், அவனை துக்கப்படுத்திடுவேன். யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிறார்களோ, ஜெபிக்கிறவர்களுக்கு விரோதமாய் வருகிறார்களோ, ஏசப்பா பிள்ளைகளுக்கு வருகிறார்களோ, ஏசப்பா பிள்ளைகளுக்கு விரோதமா வர்றாங்களோ, அவங்கதான் வெட்கப்பட்டு போயிருக்கிறாங்களோ ஒழிய ஏசப்பா பிள்ளைங்க வெட்கப்பட்டு போனதில்லை. அது நல்லா தெளிவா சொல்லுது. துன்மார்க்கனுடைய கொம்புகளை எல்லாம் அவர் வெட்டி போடுவார், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அதனாலதான் உதாரணம் சொன்னேன். கோலியாத்து முன்பாய் கோலியாத்து எவ்வளவு பெருமை பாராட்டினா, அதெல்லாம் என்ன, அதான் கொம்புகளை, அவனுக்கு உயர்த்தப்பட்டிருந்த கொம்புகளை அவன் என்ன செஞ்சாரு, தேவனே முறித்தெறிந்தார். பெரிய யுத்த வீரன் முன்பாய் சின்ன பையனுடைய தாவீது, அவன் நீதிமான், தேவனுக்கு பிரியமானவன், அவன் துதிக்கிறவன், ஜெபிக்கிறவன், ஆராதிக்கிறவன். அதனால அவனுடைய கொம்புகளை ஆண்டவர் உயர்த்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேதத்துல பாருங்க, யாரெல்லாம் உண்மையாய் ஆண்டோட சமூகத்தில் இருந்திருக்காங்களோ, உண்மையாய் ஜெபிச்சிருக்காங்களோ, உண்மையாய் ஆராதிச்சிருக்காங்களோ, உண்மையாய் ஆண்டவரை சார்ந்திருக்கிறாங்களோ, உண்மையாய் ஆண்டவரை பின்பற்றிருக்கிறாங்களோ, அவங்க எல்லாருடைய கொம்புகளையும் ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். துன்மார்க்கன் முன்பாய் அவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. யோபு துன்மார்க்கன் முன்பாய் வெட்கப்பட்டு போனதில்லை. ஆபிரகாம் துன்மார்க்கன் முன்பாய் வெட்கப்பட்டு போனதில்லை. ஈசாக்கு துன்மார்க்கன் முன்பாய் வெட்கப்பட்டு போனதில்லை. கிதியோன் துன்மார்க்கன் முன்பாய் வெட்கப்பட்டு போனதில்லை. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் துன்மார்க்கன் முன்பாய் வெட்கப்பட்டு போனதில்லை. ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்துவும் உலகத்தில் ஊழி செய்ய வரும்போது அவருக்கு விரோதமாய் எத்தனையோ விதமான துன்மார்க்கர்கள் வந்தார்கள். வார்த்தையிலே இவரை அகப்படுத்த வேண்டும், இவரை காயப்படுத்த வேண்டும், இவரை துக்கப்படுத்த வேண்டும், இவரை வேதனைப்படுத்த வேண்டும், இவரை சங்கடப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஹல்லேலூயா நிறைய துன்மார்க்கர் எழுப்பி வந்தாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு நிறைய துன்மார்க்கர் எழுப்பி வந்தார்கள். ஆனா அவருடைய கொம்புகளை என் தேவன் முறித்து போட்டார். இயேசு கிறிஸ்துவுடைய நீதிமானாகிய இயேசு கிறிஸ்துவுடைய கொம்பை வானத்தின் கீழே பூமியின் மேலே சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் சொன்னாரே உயர்த்தினார். ஹல்லேலூயா. பாருங்க, சீசர்களுக்கு விரோதமாய் நிறைய துன்மார்க்கர்கள் எழுப்பி வந்தாங்க. அப்போஸ்தலர்களுக்கு விரோதமா நிறைய துன்மார்க்கர்கள் எழுப்பி வந்தார்கள். மிஷனரிகளுக்கு விரோதமாக நிறைய துன்மார்க்கர்கள் எழுப்பி வந்தார்கள். ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் நிறைய துன்மார்க்கர்கள் எழுப்பி வந்தார்கள். ஹல்லேலூயா. எனக்கு விரோதமாகவும் ஊழியத்தில் நிறைய பேர் எழுப்பி வந்தாங்க. ஹல்லேலூயா. துன்மார்க்கருடைய கொம்புகளை ஆண்டவர் முறித்து போட்டார். நீதிமன்றுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறார். அதனால நீங்கள் நீதிமான் யாரு? இயேசுவின் ரத்தத்தாலே யாரெல்லாம் கழுவப்பட்டு அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாரும் நீதிமான்கள். அப்ப நம்ம எல்லாரும் நீதிமான். ஒருபோதும் ஆண்டவர் செய்ய மாட்டாரு. ஹல்லேலூயா. நம்முடைய கொம்புகளை முறித்து போடுவதில்லை, நம்முடைய கொம்புகளை உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார். துன்மார்க்கன் முன்பாக நம்ம வெட்கப்பட்டு போவதில்லை. அதனால சங்கடப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். யாரும் முன்னாடி வெட்கப்பட ஆண்டவர் விடுவதில்லை. நமக்கு முன்பாக இருக்கிற சத்துருடைய அவருடைய கொம்புகளை ஆண்டவர் முறித்து போடுவார், தகர்த்து போடுவார். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் எனக்கு பலனை தந்திருக்கிறதுக்கா ஸ்தோத்திரம், ஆரோக்கியத்தை தந்திருக்கிறதுக்கா ஸ்தோத்திரம், ஆயுசு நாட்களை தந்திருக்கிறதுக்கா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீதிமன்றுடைய கொம்புகள் உயர்த்தப்படும் சொல்லி இருக்கிறீங்களே அப்பா, என்னை அன்று வைத்திருக்கிற அன்று மேன்மைக்காக ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம். எனக்கு முன்பாக இருக்கிற சத்துருக்களுடைய எல்லா கொம்புகள் முறியடிக்கப்படுவதாக எனக்கு உதவி செய்யும் சொல்லி ஆண்டுடைய வார்த்தை முன்பாய் நம்ம எல்லாரும் விட்டு கொடுப்போம், அர்ப்பணிப்போம். கர்த்தரின் வார்த்தைகளை நம்ம எல்லாரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாரும் முழங்கால் பண்ணிடுவோம், ஜெபிக்கலாம்.